சாந்த ஹோமியோபதி மருத்துவமனையில். அண்மை காலமாக வைரல் காய்ச்சலுக்கு அப்புறமா, வைரஸ் ஃபீவருக்கு அப்புறமா நியூரோமஸ்குலர் டிஸார்டர் டெவலப் ஆகுது. அப்படி பார்த்த 2 பேஷண்ட்டு நாங்கள் எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்ப்போம். என் கூட இருக்க டாக்டர் கயல், எம்டி ஹோமியோபதி. ஏப்ரல் மாதம் ஆச்சுன்னா இங்கே கோடை வெப்பம் மாதிரி அவங்க வந்து ப்ராக்டிஸ்க்காக இங்கே வருவாங்க. ஸோ டாக்டர் கயல் வந்து இந்த 2 கேஸையும் பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது என்ன மருந்து கொடுத்தோம், எப்படி மருந்து தேர்வு செஞ்சோம், அந்த துயரில் என்ன ஆனாங்க, சரியானாங்களா இல்லையாங்கிறத இந்த காணொலியோட பார்ப்போம். இதில் வந்து 2 பேஷண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 26 வயசு பெண்மணி, காய்ச்சல் வருது, அட்மிட் பண்ணுறாங்க, இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, காய்ச்சல் விட்டுருது. ஆனால் வந்து முட்டிக்கு கீழே வந்து தொடு உணர்வு போயிடுது, டச் சென்சேஷன் இல்லை. ஆனால் அவங்க நடக்க முடியுது. ஸோ அப்படி இருந்தவங்க ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருந்தாங்க. அவங்க வந்து இந்தமாரி இருக்கிறனால ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு சொன்ன பேஷண்ட்டு ஹோமியோபதி நம்பிக்கை இருக்கிறனால இங்கே வந்தாங்க, பார்த்தோம். ஒரு 2-3 நாளில் வந்து அவங்க தொடர்நுணர்வு மறுபடியும் வந்துருச்சு, டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா 11 வயசு குழந்தை. அந்த பையனுக்கு வந்து காய்ச்சல் வருது. காய்ச்சலுக்கு அப்புறமா ஸ்பைன் டிஃபார்மிட்டி ஆகிடுது. அவனால் வந்து டோஸை ப்ளேஸ் பண்ணி அந்த ஃபூட்டை ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணி நடக்க முடியல. அந்த குழந்தையும் எப்படி சரி பண்ணுன்றது இந்த காலையில் பார்ப்போம். இப்போ டாக்டர் கயல் முதல் பேஷண்ட் 26 வயசு பெண்மணி. அவங்களுக்கு என்ன நோய் அறிகுறிகள் இருந்துச்சு, என்ன எக்ஸாமினேஷன் பண்ணோம், என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கிறத டாக்டர் கயல் இப்போ சொல்லுவோம். முதல் பேஷண்ட்டு 26 வயசு பெண்மணி. அவங்க வந்து வரும்போது உங்களுக்கு காலை முட்டிக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த சென்சேஷனுமே இல்லை. அதே மாதிரி வந்து அவங்களுக்கு நெக் பெயின் அதிகமாக இருந்துச்சு, ஃபீவர் இருந்துச்சு. ஸோ அவங்க எப்படி இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஒரு 2 days பேக் வந்து உங்களுக்கு வந்து ஈவினிங் போல் பீச் போய் விளையாண்டுருக்காங்க. அன்றைக்கி நைட்டு வந்து மூக்கடைப்பு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து ஃபீவர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபீவர் ஸ்டார்ட் ஆன பிறகு அன்றைக்கி சாப்பிட்றதுக்காக கால் வந்து சப்ளாம்பூல் போட்டு உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. கால் வந்து மறுக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து மறுக்கிற மாதிரி இருந்து எல்லா சென்சேஷன் எதுவுமே வந்து அதுக்கப்புறம் அவங்களால கால் மூவ் பண்ண முடியாமல், கையும் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு கை காலே இல்லாத ஒரு உணர்வாக இருந்திருக்கு. உடனே தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பக்கத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஐசியூவில் தான் நீங்கள் வந்து அட்மிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மள ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க கால் பண்ணி கேட்டுட்டு இங்கே வந்தது. ஸோ இங்கே அவங்க ரீச் ஆகும்போது அவங்களுக்கு சுத்தமாக வந்து காலுக்கு கீழே வந்து சென்சேஷன் இல்லை, ஃபீவர் இருந்துச்சு, நம்னஸ், அதாவது வந்து கையே எல்லாம் வந்து மறுத்து, கை கால் எல்லாமே வந்து மறுத்து போய் எந்த சென்சேஷனுமே அவங்களுக்கு வந்து கிடையாது. நெக் பெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்மண்டையிலேருந்து கழுத்தோட கீழ் வரைக்கும் நேப் ஆஃப் த நெக்னு சொல்லுவோம், அந்த ஏரியா வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெயின் இருந்துச்சு. தலை ரொம்ப பாரமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது வந்து வாயெல்லாம் வறண்டு போய் தண்ணி தாகம் அதிகமாக இருக்குது அப்படின்றது கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து வேர்ட்டிகோ, அதாவது வந்து சுத்தும், கிட்டினஸ் வேற வேர்ட்டிகோ இருக்குது. இவங்களுக்கு வந்து வேர்ட்டிகோ அப்படின்னும் போது வெளியில் இருக்க ஏரியா வந்து சுற்றுறது வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. அதனால் அவங்களால சுத்தமாகவே வந்து தலையை டேர்ன் பண்ணவே முடியல. அதே மாதிரி வந்து ஹெட்டை வந்து ஃபார்வர்டாக பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது அவங்கக்கிட்ட கேஸ் டேக்கிங்கே எடுக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேர்ட்டிகோவும் இருந்துச்சு, ஹெட்டேக் எல்லாமே அதிகமாக இருக்கவே அவங்க ஃபுல்லாகவே வந்து டார்க்கான ரூமில் தான் அவங்கள வந்து நாங்கள் கேஸ் டேக்கிங்கே எடுத்துட்டு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தோம். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு எக்ஸாமினேஷன் எடுத்தப்ப எங்களுக்கு கிடைச்சது ஹையர் மென்டல். ஃபஸ்ட்டு வந்து சிஎன்எஸ் எக்ஸாமினேஷன் எடுத்தோம். அதில் ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. அடுத்து 12 கிரேனியல் நர்வ் எக்ஸாமினேஷன் எடுத்திருந்தோம், அதுவும் நார்மலாக இருந்துச்சு. மோட்டார் மூமெண்ட்ஸ், அதாவது மசிலோட ஸ்ட்ரென்த் எல்லாமே, பவர் எல்லாமே வந்து செக் பண்ணோம், அதெல்லாம் நார்மலாக இருந்துச்சு. ரிஃப்ளெக்ஸஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருந்துச்சு, அதாவது நீ ஜர்க்கும் அதே மாதிரி பிளான்டார் ரிஃப்ளெக்ஸும் வந்து அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. அடுத்து சென்சரி எக்ஸாமினேஷனில் வந்து டெம்பரேச்சருக்கான கோல்டு ஹாட் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி டச்சுக்கான க்ரூட் ஃபைன் ரெண்டுமே அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. வைப்ரேஷன் சென்சஸ் இது எல்லாமே 3மே வந்து அஃபெக்ட் ஆகிருந்துச்சு. அதே மாதிரி செரிபெல்லார் எக்ஸாமினேஷன் நார்மலாக இருந்துச்சு. ஸோ இதான் வந்து சிஎன்எஸ் எக்ஸாமினேஷனில் எங்களுக்கு கிடைச்சது. ஸோ அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் வந்து அவங்களுக்கு எடுத்து பார்க்கும்போது என்ன கிடைச்சது அப்படின்னா,
போஸ்டீரியர் டிஸ்க் வந்து பல்ஜ் இருந்துச்சு. எங்கே அப்படின்னா C4 C5ல, அதே மாதிரி C6 C7, அதாவது cervical ஏரியாவில் வந்து பல்ஜ் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து வேற எங்கே இருந்துச்சு அப்படின்னா வந்து L4 L5 லம்பார் ரீஜியனில் வந்து பல்ஜ் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து L4 L5 கிட்ட உங்களுக்கு பல்ஜ் மட்டும் ஆகலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்பைனல் கேனாலும் வந்து என்ன ஆயிருந்துச்சு அப்படின்னா நேரோ ஆயிருந்துச்சு. நேரோ ஆகி அங்கே இருக்க நர்வ் ரூட்டை வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு அந்த சென்சேஷன் இதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகிருந்தது. ஸோ இவங்களோட ஸ்பைனல் டிஃபார்மிட்டி இவங்க கூட வந்து இவங்களுக்கு அது கூட இருந்துச்சு. என்ன அப்படின்னா லாஸ் ஆஃப் லம்பார் லார்டோசிஸ். யூஸ்வலாக வந்து நம்மளோட ஸ்பைன் ஷேப்பே வந்து எஸ் மாதிரி இருக்கும், ஆனால் இவங்களுக்கு அதுக்கான அந்த கர்வ் வந்து லார்டோசிஸ் அப்படின்னும் போது உள்ளே போய் வளையக்கூடியது வந்து ஃபுல்லாகவே இன்டெப்த் வளைஞ்சு லாஸ் ஆஃப் லம்பார் லார்டோசிஸ், அந்த கர்வ் உள்ளே வரையிறது வளையாமல் ஸ்ட்ரெயிட்டாக நின்றுச்சு. ஸோ இவங்களுக்கு லாஸ் ஆஃப் லம்பார் லார்டோசிஸ் இருந்துச்சு. இதான் உங்களுக்கு இருந்தக்கூடிய ஸ்பைனல் டிஃபார்மிட்டி. ஸோ இவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து எடுக்கும் போது இவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் எல்லாமே நார்மலாக இருந்திருக்கு. இவங்க ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் வந்து இருந்தவங்க. ஸோ இவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாமே நல்லா இருந்துகிட்டே இருந்திருக்கு. இவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஃபினான்ஷியலாக எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களோட அப்பா வந்து அமௌண்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து அமௌண்ட்டே உங்ககிட்ட இருந்து நாங்கள் வாங்கலையே அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. ஸோ நல்லா போயிட்டு இருந்த அவங்க ஃபேமிலியோட பிஸ்னஸ் எல்லாமே வந்து டக்குன்னு ட்ராப் ஆன மாதிரி இருந்துச்சு. அவங்க சொன்னது எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, மேலே நாங்கள் ஏறிக்கிட்டே இருந்தோம், டக்குன்னு கீழே ஃபாலோ ஆகி விழுந்துட்டோம், அதுக்கப்புறம் எங்களால் ஏறவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து சொன்னது, ஒரு நாள் நைட்டு வந்து அதே மாதிரி அவங்க ஸ்டே பண்ணியிருந்தப்போ அவங்களால தூங்கவே முடியல அப்படின்னாங்க. பொதுவாகவே அவங்களுக்கு வந்து நைட்டுனா இருட்டுனா வந்து அவங்களுக்கு பயம் இருக்குமா, அவங்க தூங்க போகிற நேரத்துக்கு வந்து எப்பயுமே ரூமில் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா, அதுக்கப்புறம் அவங்க தூங்கின பிறகு தான் அவங்க வீட்டில் இருக்கவங்க அதை வந்து ஆஃப் பண்ணிட்டு போவாங்க அப்படின்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு இருந்தது வந்து, இந்த ஃபேமிலி இஷ்யூனால நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்ப, இவ்வளோ வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க, ஆனால் என்னோட கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால என்னால் ஒர்க்குக்கும் போக முடியல, என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் மெயினாக வச்சு தான் நாங்கள் ரூப்ரிக் எடுத்து மெடிசன் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தோம். இதை வந்து இதுக்கப்புறம் டாக்டர் பூவேந்தன் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த வீடியோவில் பார்ப்பீங்க, அதாவது அவங்க வந்து சூடாக கொதிக்கிற தண்ணியை வைக்கிறோம், அப்போ கூட முட்டிக்கு கீழே அவங்களுக்கு அது சூடு தெரியவே இல்லை. சில்லுன்னு தண்ணி வைக்கிறோம், தெரியல. நீ ஹேமரில் உள்ள டிப்பை வச்சு குத்துறோம், அப்பவும் அவங்களுக்கு தொட உணர்ச்சி இல்லை. ஸோ முட்டியில் இருந்து டோஸ் வரைக்குமே தொடு உணர்வு இல்லை, சென்சேஷனுங்கிறது சுத்தமாக கிடையாது. ஸோ முதல்ல கேஸ் எடுக்கும்போது இருட்டு ரூமில் தான் வந்து கேஸ் எடுத்திருக்காங்க. ஏன்னா லைட்டு போடுறதுக்கு அவங்க விரும்பலை, தலைவலி தலை சுற்றுறதுனால. ஸோ அவர்ஷன் லைட்டு அப்படின்னு வச்சு, டிசைர் ஃபார் டார்க்னஸ் அப்படின்னு வச்சு, அவங்களுக்கு வந்து டேரண்ட்லா ஹிஸ்பானிக்கா ஒரே ஒரு பொட்டன்சி கொடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இது கொடுத்தது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி இருக்கும். நான் 11 மணிக்கு ரவுண்ட்ஸ் போகும்போது அவன் லைட்டு போட்டு அவங்க சொந்தக்காரங்களோட பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த டேரண்ட்லா ஹிஸ்பானிக்கா வந்து பார்ஷியலாக ஒர்க் பண்ணியிருக்கு, பட் ஆனால் சென்சேஷன் வந்துருச்சான்னு கேட்டால் அந்த தொடு உணர்வு வரவே இல்லை. சரி, ஓகே, அப்படியே 2 நாள் போச்சு, வருதான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு. ஆனாலும் வரலை. அப்போது ஒரு நாள் நைட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு வெளியே வரும்போது டாக்டர் கையாத அட்டர்னி டாக்டர் அன்றைக்கி, அப்போ அவங்க கையால் சொன்னாங்க, இந்தமாரி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க சார் அப்படின்னாங்க. எதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு கேட்டப்ப, அவங்க தனியாக இருக்காங்களா சார், இங்கே ஏற்கனவே நம்ம 2 பேஷண்ட் இருந்தாங்க, இன்பேஷண்ட், அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க, நான் மட்டும் தான் இருக்கணான்னு கேட்குறாங்க சார் அப்படின்னாங்க. ஸோ இதை வச்சு நான் வந்து ஸ்ட்ரமோனியம் அப்படிங்கிற ஒரு மருந்துக்கு வரேன். அதாவது ஸ்ட்ரமோனியத்தில் எப்போ பார்த்தீங்கன்னா, டிசைர் கம்பெனி ஃபியர் ஆஃப் பீயிங் ஐசோலேட்டட் அந்த ஃபீலிங் இருக்கும். ஸோ அதை வச்சு ஸ்ட்ரமோனியம் கொடுமா அப்படின்னு சொல்கிறேன். உடனே கையில் ஒரே ஷாக்கிங் ஆகிடுச்சு. சார் எப்படி சார் ஸ்ட்ரமோனியம் சொன்னீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு இதுதான் விளக்கம் கொடுத்துட்டு, அப்போது இன்னொரு சிம்டம் சொன்னாங்க சார் அவங்க. அதாவது முதல்ல உங்களுக்கு இந்த கால் இப்படி ஆனவுடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டப்ப, எனக்கு காலே இல்லைன்னு தோணுச்சு, காலே இல்லை சுத்தமாகவே அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த உணர்வை வச்சு அவங்க ரூப்ரிக் பார்த்துருக்காங்க. அவங்க பார்த்த ரூப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்யூஷன், ஷீ ஹேட் நோ லிம்ஸ், ஹெச்ஆர் ஆப்பர்ஸில் சென்சேஷன் அசீஃபில் இருக்குது. ஸோ பொதுமக்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு உணர்வுக்கும் மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹோமியோவில் மருந்து இருக்குது. ஸோ காலே இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும்போது ஸ்ட்ரமோனியம்ன்ற மருந்து நாங்கள் கொடுத்தோம். அது ஒரு ரூப்ரிக் கையால் சொன்னாங்க. இன்னொரு ரூப்ரிக்கும் சொன்னாங்க, அதாவது என்னால் எதுவும் செய்ய முடியல, ஈ குட் டூ நத்திங் அப்படின்றதும்
சென்சேஷன் ஆசிஃப் ஹெச்ஆர் ஆஃபீஸ் புக்கில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 3 மருந்து இருக்குது. லைசின், ஆக்னஸ் காஸ்டஸ், ஸ்ட்ரமோனியம். அப்புறம் ஃபியர் ஆஃப் டார்க்னஸ் அதையும் வச்சு ஸ்ட்ரமோனியம் நான் சொன்னதும் அவங்க சொன்னதும் ஸ்ட்ரமோனியமே வந்ததுனால ஸ்ட்ரமோனியம் கொடுத்தோம். 2 ஹவர்ஸ் சர்ப்ரைஸ், மறுநாள் காலையிலேயே அவங்களுக்கு வந்து தொடுநுணர்வு டெவலப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களால வந்து அந்த ஹீட்டையும் கோல்டையும் பேர் பண்ண முடியாத அளவுக்கு சென்சேஷன் மறுபடியும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஃபீவர் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ இது சப்ரெஷன் ஆஃப் ஃபீவர்னால தான். இப்போ இந்த வீடியோவே எதுக்கு அப்படின்னா, காய்ச்சல் வந்துச்சு, எனக்கு காய்ச்சலுக்கு அப்புறமா தான் இந்த பிரச்சனை டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா ஹோமியோபதி மட்டும் தான் உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன் தர முடியும். ஸோ ஃபீவர் சப்ரஸ் ஆகிடுச்சு. சப்ரஸ் ஆன ஃபீவரை நாங்கள் மறுபடியும் மருந்து கொடுத்து அது மறுபடியும் வெளியே கொண்டு வந்தோம். இப்போ அவங்க சென்சேஷன் வந்துடுச்சு, ஆனால் ஜுரம் வந்துடுச்சு திருப்பி. ஏன்னா ஜுரத்தை சப்ரஸ் பண்ணனால தான் உங்களுக்கு தொடு உணர்வே போச்சு. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ தொடு உணர்வு வந்ததுக்கப்புறம் திருப்பி ஃபீவர் வந்துடுச்சு. அப்புறமா ஃபீவர் ட்ரீட் பண்ணோம், ஃபீவர் சரியாயிடுச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இதுதான் நடந்துச்சு. ஸோ ஹோமியோபதியில் பார்த்தீங்கன்னா சப்ரஷன்ற கான்செப்டே கிடையாது. இப்போ ஒரு நோய்க்கு வரீங்க, இப்போ இவங்க வந்து அலோபதியில் போடுறாங்க, இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, டேப்லெட் போடுறாங்க, மறுநாள் வந்து இந்த கால் இல்லாத ஒரு உணர்வு வந்துடுது. அதுமாரி அவங்க தொடு உணர்வுமே போயிடுது, கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் சென்சேஷன் சொல்லுவாங்க அதை. அப்படி இருக்கும்போது ஹோமியோபதியில் டைரெக்டாக ஃபீவருக்குன்னு வந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா சிம்டம்ஸ்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து டெவலப் ஆகாது, அட்வர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் த ஃபீவர் எதுவும் டெவலப் ஆகாது, அட்வர்ஸ் ரியாக்ஷன் ஆஃப் த ட்ரக்ஸ் எதுவும் டெவலப் ஆகாது. 2-3 நாளையும் உங்களால் கம்ப்ளீட்டாக சரியாக முடியும். இப்போ அடுத்த கேஸ் 11 வயசு பையன், அவருக்கு என்னாச்சுங்கிறதையும் இப்போ பார்ப்போம். ஒரு 11 வயசு பையன் வந்து ஒரு நாள் மதியம் போல் வந்து அட்மிட் ஆயிருந்தார் எங்கள் ஹாஸ்பிட்டலில். ஸோ உங்களுக்கு வந்து உள்ளே நடந்து வரும்போது ஒரு சப்போர்ட் இல்லாமல் அந்த பையனால் நடக்க முடியல. ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணி தான் அவனை வந்து நாங்கள் கூட்டிகிட்டே வந்தோம். ஒரு வீடியோ வந்து நாங்கள் காணொலி காட்டுவோம், அதில் வந்து உங்களுக்கு தெரியும். அவனால் பாதத்தை கீழே வச்சே நடக்க முடியல. நாங்கள் நடக்க சொல்லி பார்த்தப்ப அவனால் பாதத்தையே கீழே வச்சு நடக்க முடியல. ஸோ அவனுக்கு வந்து என்ன டெவலப் ஆயிருந்துச்சு, ஒரு எக்ஸ்ரே வந்து எடுக்க சொல்லி பார்த்துருந்தோம். அதில் வந்து கைஃபோசிஸ், செஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து எக்ஸ்ரே எடுக்கும்போது அவனுக்கு வந்து கைஃபோசிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ அவருக்கான ஃபுல் கேஸ் டேக்கிங் வந்து எடுக்கும்போது அவர் வந்து என்னென்ன கொடுத்துருந்தாரு அப்படின்னா, உள்ளே வரும்போது அவருக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன சிம்டம் இருந்துச்சு அப்படின்னா ஃபீவர் இருந்துச்சு. ஸோ அவருக்கான பேசிக் ஃபீவர் மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து அவருக்கான ஃபுல் கேஸ் டேக்கிங் எடுத்தோம். கேஸ் டேக்கிங் வந்து அவருக்கு எடுக்கும்போது அவர் கூட பிறந்தவங்க வந்து ஒரு சிஸ்டர் மட்டும் இருக்காங்க, அதாவது ஒரு அக்கா இருக்காங்க. அவங்க கூட வந்து அவங்க அம்மா அப்பா 2 பேருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 1 வருஷமாக அவங்க அம்மா ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அவரோட ஹிஸ்ட்ரி வந்து கேட்கும்போது அவங்க பேரண்ட்ஸ் கூட அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க அப்பா வந்து உள்ளே வரும்போதே என்ன செய்வாராம், வீடு க்ளீனாக இல்லை அப்படின்னா இந்த பையனை தான் அடிப்பாராமா. ஸோ இவருக்கு வந்து அடி வாங்கி வாங்கி அந்த பையன் ஒரு 11 வயசு பையன் வந்து சொல்கிறான் நம்மக்கிட்ட, அடி வாங்கி வாங்கி இப்போ வந்து எனக்கு வந்து அவங்க அடித்தாலும் என்ன அடிக்க போகிறாங்க அந்த ஒரு இதுதான் இருக்குது. முன்னாடிலாம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், அவங்க வரும்போதே அந்த கேட்டு சவுண்டு கேட்கும் போதே நான் ஏதாவது அங்கே பக்கத்தில் இருக்க பொருளை போய் பிடிச்சிட்டு நின்றுக்குவேன் டைட்டாக. அவங்க வந்து என்னை அடிக்க போகிறாங்கன்னு எனக்கு தோணும். ஆனால் இப்போலாம் அப்பா வரலை அப்படின்னாலுமே வேற யாராவது உள்ளே வராங்க, வந்து என்னை வந்து அடிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. யாராவது வர்ற மாதிரியே எனக்கு சவுண்டு கேட்குது. இவங்க ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. கேட்டு திறந்து ஸ்டெப்ஸ் ஏறி வரணும். அவனுக்கு எப்பயுமே வந்து கேட்டு திறந்து மேலே யாராவது ஏறி வர்ற சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அவங்க ஏறி வந்தால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கும்போது, அவங்க ஏறி வந்தால் என்னை அடிச்சிருவாங்க அப்படின்ற பயம் அவனுக்கு ரெண்டே இருக்கு. சரி அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ அப்படின்னு கேட்கும்போது, அவர் வந்து ஏதாவது அங்கே இருக்க பொருளை நான் கெட்டியமாக பிடிச்சிட்டு ஒளிஞ்சு நின்று அந்த இடத்துல கெட்டியமாக பிடிச்சிட்டே நின்றுக்குவேன், அவங்க வந்து அடிக்காம அதை மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. சரி அவருக்கு என்னென்னலாம் உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க என்ன வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிடிக்கும், அதே மாதிரி வந்து பூனைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். பூனை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னப்ப, அந்த பூனை எனக்கு பிடிக்கிறதுனால நாயெல்லாம் வந்து என்னை துரத்துது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து அவர் கொடுத்தது, இருட்டுனா எனக்கு ரொம்ப பயம். இந்த வீடு வந்து ஆக்சுவலாக 1 இயராக தான் இவங்க வந்து வந்திருக்காங்க. வந்து கொஞ்ச நாள் இருட்டில் போய் எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தவங்க எங்கள் வீட்டில் மாறி மாறி படுத்துக்கிறாங்க. எனக்கு ஆனால் இருட்டுனா ரொம்ப பயம். ஆனால் யாராவது ஒருத்தவங்க இருட்டிலே மாறி மாறி இருந்துக்கிட்டே இருக்காங்க, அது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் தான் அவர்கிட்ட வந்து எங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து கிடைச்சது. இதை வச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் மெடிசன் கொடுத்தோம். அன்றைக்கி நைட்டு வந்து ஒரே ஒரு டோஸ் கொடுத்தோம். அன்றைக்கி காலையிலேயே அவர் வந்து சரியாயிட்டார். அவரோட டிஃபார்மிட்டி எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான என்ன மெடிசன் கொடுத்தோம், எப்படி ரூப்ரிக் எடுத்தோம்ட்டு டாக்டர் பூவேந்தன் சார் சொல்லுவாங்க. ஸோ இருட்டு பயம், ஸோ ஃபியர் டார்க்னஸ் ஃபஸ்ட் ரூப்ரிக் எடுத்தோம்.
ரூம்லாம் இருட்டாயிடுச்சு, ஆனால் யாரோ வந்து படுத்திருக்காங்க, மாறி மாறி படுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அப்போ அதுக்கு ரூப்ரிக் இருக்குது. அது வந்து பிரம்ம ஆக்சுவலாக யாருமே இல்லை ரூமில். அதில் வந்து டெல்யூஷன் சீஸ் கோஸ்ட் அண்ட் ஸ்பிரிட்ஸ் ஆன் க்ளோசிங் ஐஸ் அப்படின்னு ரூப்ரிக்கே இருக்குது. ஹோமியோ லிட்ரேச்சர்ன்றது ரூப்ரிக் தான் இது. அப்புறமா யாருக்காவது ஏதோ பயம் வந்துடுச்சுன்னா போய் யார் கிட்ட இருக்காங்களோ அவங்களை போய் கட்டி பிடிச்சிப்பாரு. ஸோ கிளிங்ஸ் சைல்டு அவேக்கன் டெரிஃபைட் நோஸ் நோ ஒன் கிளிங்ஸ் டு தோஸ் நியர். இதுவுமே ஃபியர் ஆஃப் டார்க்னஸ்னால டெவலப் ஆகிற ஒரு சிம்டம். அப்புறம் அவருக்கு பூனை ரொம்ப பிடிக்கும். பூனை பிடிக்கிறதுனால நாய் நிஜமாக துரத்தலை, ஆனால் நாய் துரத்துற மாதிரியான உணர்வு அவருக்கு இருக்கு. ஸோ டெல்யூஷன் டாக்ஸ் சீஸ் லைக் அட்டாக், அதாவது நாயை பார்க்குற மாதிரியாகவும் அந்த நாயை அவர் வந்து தாக்குற மாதிரியும் அவருக்கு ஒரு உணர்வு இருக்கிறதுனால அதுக்கான ரூப்ரிக்கும் ஹோமியோபதியில் இருக்குது. இந்த எல்லா ரூப்ரிக்கும் போடும்போதும் மறுபடியும் மருந்து பேர் ஸ்ட்ரமோனியம் தான். அதே மருந்து தான் வந்துச்சு. ஸோ அதை கொடுத்தோம். இவருக்கும் அதே மாதிரியே மறுநாளே ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ 2 மருந்துமே ஸ்ட்ரமோனியம் தான் அப்படின்னாலும் 2 பேருடைய ப்ரெசன்டேஷன் வேறு வேறு. ஒருத்தருக்கு தொடு உணர்வு மட்டும் இல்லை, இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ரேவும் வந்து ஷேர் பண்ணுற பாருங்க, அந்த ஸ்பைனே டிஃபார்மாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியாக, அதாவது ஸ்பைன் டிஃபார்மிட்டி இப்போ வர்ற காய்ச்சலுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வருது. நாங்கள் 2 கேஸ் மட்டும் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஃபீவர் இருக்கும்போதே ஹோமியோபதி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூரோ மஸ்குலர் டிஸார்டரோ அப்புறம் ஸ்பைன் டிஃபார்மிட்டியோ வேறு எந்த காம்ப்ளிகேஷனுமே இந்த ஜுரத்துக்கு அப்புறம் வராது. இந்த காணொலி வந்து இந்த ஃபீவருக்குமே ஹோமியோவில் மருந்து இருக்குது, அக்யூட்டில் வந்து அதாவது திடீர் நோய்க்கு வந்து ஹோமியோவில் மருந்து இல்லைன்றது நிறைய பேருடைய நம்பிக்கையாக இருக்குது. ஹோமியோபதினா ஸ்லோவாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 கேஸுமே பார்த்தீங்கன்னா 3 நாள் மேக்ஸிமம். பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக. ஐசியூவில் அட்மிட் ஆகணும்னு சொன்ன ஒரு பெண்மணியை கூட்டிகிட்டு வந்து 3 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா ஹோமியோட ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த 11 வயசு பையனுக்கு அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த கைஃபோசிஸ் ஸ்பைன் டிஃபார்மிட்டிக்கு அலோபதியில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்டீராய்ட் தருவாங்க, இல்லைன்னா சர்ஜரி தான் பண்ணுவாங்க. நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு இனிப்பான ஒரு வெள்ளை மருந்தை கொடுத்து ஸ்ட்ரமோனியம்ங்கிற மருந்தை கொடுத்து சரி பண்ணியிருக்கோம். இது வந்து மிகப்பெரிய விஷயம். இது வந்து அந்த அந்த குழந்தைக்கு நல்லா உணர முடியும், அந்த பெண்மணிக்கு நல்லா உணர முடியும். ஸோ ஹோமியோபதியில் வந்து ஸ்கை இஸ் த லிமிட். நீங்கள் நம்பி வரணும். ஒரு சில கேசஸ் முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியரு, ரொம்ப அட்வான்ஸ்டு பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளால் முடியாது. பட் ஆனால் எந்த நோய்க்காக இருந்தாலும் முதல்லையே அணுகுனீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ வந்து கேமரா ரெக்கார்ட் பண்ணுறோம். இது ஒரு ஆப்பிள் ஐஃபோன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, நேரில் பார்க்கும்போது சொன்னீங்க இதுமாரி வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வீடியோ போடுங்க, கேமரா வாங்கிட்டு கேமரா வீடியோ போடுங்க, கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும், வாய்ஸும் கிளாரிட்டியாக இருக்கும்னு. உங்களோட கமெண்ட்ஸ் இதில் போடுங்க. இந்த சோனி கேமராவில் எடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ குவாலிட்டியும் வாய்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாய்ஸுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மைக் இன்னும் வாங்கலை, அது ஆர்டர் பண்ணியிருக்கோம், அது வந்துடும். மேபி அடுத்த வீடியோ வந்து சோனி கேமரா வித் மைக் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் சொன்னீங்கன்னா அடுத்தது நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.